இந்த அரங்கில் நம்மோடு இணைகிறார்கள் மூத்த தலைவர்கள், முக்கியமான கட்சிகளுடைய மூத்த தலைவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். ஆவடி குமார் அவர்களோடு சேர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு தா பாண்டியன், அதே போல தமிழ் மாநில காங்கிரசினுடைய மூத்த துணைத் தலைவர் திரு ஞானதேசிகன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு SR சேகர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். திரு பாண்டியன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு மாற்று அணியாக முன்வைக்கப்பட்டு பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்பு, முதல் முறையாக ஒரு 6 கட்சிகள் சேர்ந்து ஒரு அணியாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு அணியாக உருவாக்கியது. இப்போது இந்த முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முடிவுகளை கேட்டு நான் ஒன்றும் அதிர்ச்சி அடையவில்லை. ஒரு குடிமகன் என்ற முறையில் நான் எதிர்பார்த்ததுதான் இப்பொழுது முடிவாக வெளிவந்திருக்கிறது. நாங்கள் தொடங்கிய நோக்கம் மிக மிகச் சரி. அது நாளை மறுநாள் முடிவதற்குள்ள ஒரு கிரிக்கெட் போட்டி அல்ல, வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய தொடர் போட்டி. இப்பொழுது விதைத்திருக்கிறோம், நேற்றுத்தான் மழை பெய்திருக்கிறது, அது முளைக்கும். ஆனால் இந்த 6 அணியும் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் சேர்ந்து பயணிக்க போகிறீர்கள்? முளைப்பதற்கான காலகட்டங்களை எல்லாம் நாளை முதல் பார்க்கலாம். இப்போது ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை முதலிலே கவனியுங்கள். பிறகு எங்கள் படகு எப்படி போகும் என்பதை நாங்கள் தீர்மானித்து சொல்லுகிறோம். அதை நீங்கள் செய்தியாக சொன்னால் போதும். ஒரு கூட்டணி ஆட்சி என்பதை ஒரு பிரதானமான ஒரு கோரிக்கையாக அல்லது பிரச்சனையாக முன்வைத்து உங்களுடைய கூட்டணி இருந்தது. கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது, தமிழகத்திற்கு ஒரு தனிக்கட்சி ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தீங்க. ஒருவேளை மக்கள் அந்த கூட்டணி ஆட்சி என்கிற அந்த கருத்துக்கு போதிய ஆதரவு கொடுக்கல அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? வாக்குகளை பார்க்க வேண்டும். இப்பொழுது வெற்றி பெற்றுள்ள இடங்களை மட்டும் வைத்து நீங்கள் பேசுகிறீர்கள். நாங்கள் பெற்றுள்ள வாக்குகளையும் சேர்த்து முடிவாக பார்க்கிற போதுதான் எவ்வளவு மக்கள் இப்பொழுது இந்த சிந்தனைக்கு வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு வரையில் அத்தகைய சிந்தனை சிந்திப்பதற்கு கூட அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது சிந்திப்பதற்கான வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய மக்கள் சிந்தித்து அதை ஜீரணித்து பிறகு அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது ஒரு நாள் 2 நாளில் அல்லது சில மாதங்களில் முடிவதல்ல. இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டமே 220 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தது என்பதை மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து ஒரு ஆட்சி தொடர்வது அப்படிங்கிறது சமீப நாட்கள்ல நம்ம பார்க்க முடியல. எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு 87க்கு பிறகு இப்போதுதான் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. அப்போ ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்க்க முடியுமா? ஏன்னா ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஆட்சிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. குறிப்பாக மதுவிலக்கு விஷயத்துல அவங்க சொல்றபடி செய்ய மாட்டாங்க, நாங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது, திட்டங்கள் நடைபெறவில்லை, பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளை பத்தி கூட பெரிய அளவுக்கு நீங்க குற்றச்சாட்டுகள் முன் வச்சீங்க. ஆனாலும் மீண்டும் ஒரு முறை ஆட்சி பொறுப்பு கொடுப்பது எப்படி பார்க்கிறது? பொதுவாக மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்கிற அந்த மது விலக்கு என்பது இப்பொழுது அனைத்து கட்சிகளாலும் கொள்கை ரீதியில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நடைமுறைப்படுத்துவதிலே தான் சில சொற்களை பயன்படுத்துவதிலே வேறுபாடு இருக்கிறது. ஒரே தடவையில் முழு பூரண மது விலக்கு என்பது அது விவாதத்திற்குரியது. ஆனால் மதுவிலக்கு என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும் ஒரு பொதுவான உடன்பாடு இருக்கிறது. எனவே அதை வைத்து ஒரு கட்சிக்கு வெற்றி என்று சொல்வது சரியாக இருக்காது. ஏனென்றால் அனைத்து கட்சிகளுமே கொள்கை ரீதியில் அதனை ஒப்புக்கொண்டார். அதை நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றுவோம், முறைப்படி நிறைவேற்றுவோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை மக்கள் அதுதான் நடைமுறை என்று ஏற்றிருப்பார்கள் போல தெரிகிறது. குறுகிய காலத்துல இப்படி ஒரு அணி கட்டமைக்கப்பட்டதுனால அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறல அப்படின்னு பார்க்க முடியுமா? தேர்தலுக்கு ரொம்ப குறுகிய காலத்துலதான் நீங்க ஒரு மாற்று அணியை கட்டமைச்சிங்க, மாற்று அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்தீங்க. ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி செய்திருந்தால் ஒருவேளை ஏதாவது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு வாக்கு சதவீதம் வருவதற்கோ அல்லது இடங்கள் வெற்றி பெறுவதற்கோ வாய்ப்பு இருந்திருக்குமா? விவாதத்திற்கும் நாங்களும் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது. அதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும். எல்லா முடிவுகளையும் வாக்குகளையும் பார்த்த பிறகு பார்க்கலாம். நீங்கள் சொன்னது போல நாங்கள் நினைத்து அமைத்த அந்த உருவத்தில், வடிவத்தில், உள்ளடக்கத்தோடு அந்த கூட்டணி அமையவில்லை. அதை ஒப்புக்கொள்வதிலே எந்த விதமான கேள்வி. ஏனென்றால் நீங்கள் சொல்வது போல அது ஒரு கூட்டணியாக அல்ல. தேமுக கூட்டணியோடு, மக்கள் நல கூட்டணியோடு, தமிழ் மாநில காங்கிரஸ் என்று 3 பேர் 3 அறிக்கைகள், 3 தேர்தல் அறிக்கைகளோடு போட்டியிட்டோம். எனவே இந்த 3 பேருமே ஒன்று என்று சொல்லி ஒரு குரலில் பேசியிருந்தால் அதனுடைய வீச்சு என்பது வேறு. 3 என்று வருகிற பொழுதே, தொடக்குகிற பொழுதே
ஒருவேளை மக்கள் நல கூட்டணியாக ஆரம்பத்தில் தொடங்கும் போது ஒரு பெரிய அளவிற்கான ஆதரவு எதிர்பார்ப்பு எல்லாம் உருவாகி இருந்தது. அதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்சிகள் வரும்போது அந்த எதிர்பார்ப்பு என்பது கொஞ்சம் அது நீங்க முன்வைத்த விஷயங்கள் இருந்து அது மாறுகிறதோ, தலைமை ஏற்காததுல இந்த குழப்பங்கள் இருந்தது. முதல்ல வந்து நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க நாங்க வந்து தேர்தலுக்கு பின்னதாகத்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்போனீங்க, அதுக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக ஒருத்தர் ஏற்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. இப்படியெல்லாம் வரும்போது மக்கள்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி இல்ல இந்த கூட்டணியில அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குமா? இப்பொழுது விவாதிப்பதற்கு நீங்கள் சொல்கிற அத்தனையுமே கேள்விகளாக எழும். இத்தனைக்கும் நாங்கள் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த தேர்தல் முடிவோடு எங்களது வாழ்க்கையும் அரசியல் கடமைகளும் முடியப் போவதில்லை. எங்களது கருத்து போராட்டமும் அரசியல் போராட்டமும் தொடரும். திருத்த வேண்டியது இருக்குமானால் திருத்திக் கொள்ளுவோம், மேலே பாய வேண்டியது இருக்குமானால் பாய்வோம். நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மிகுந்த அக்கறை உண்டு. அந்த முறையில் வெற்றி பெற்றவர்களை முழு மனதோடு வாழ்த்துகிறோம். ஒரு எதிர்கட்சி இயங்க வேண்டும் என்பதற்கும் ஒத்துழைப்பு கட்டாயம் கொடுப்போம். சட்டசபைக்கு உள்ளிருந்துதான் போராட வேண்டும் என்பதில்லை, வெளியிலிருந்து மக்களை திரட்டி போராடலாம். தொடர்ந்து பேசலாம். திரு ஆவடிக்குமார், பிரேக் முன்னாடி பேசின மாதிரி தான் முக்கியமான ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. தேர்தல் முடிவு உங்களுடைய அமைச்சர்கள்ல மூத்த அமைச்சர்கள்ல இந்த ஐவர் அணிலாம் சொல்லப்பட்டதுல வைத்திலிங்கம் ரொம்ப குறிப்பானவர். அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். இந்த தோல்வி எப்படி பார்க்கிறது? ஏற்கனவே நத்தம் விஸ்வநாதனும் அங்கே பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். முக்கியமான அமைச்சர்கள் இப்படி பின்னடைவை சந்திப்பதும் தோல்வியை சந்திப்பதும் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க வந்து ஒரு பக்கம் ஆட்சிக்கு நாங்க வருகிறோம், மீண்டும் மக்கள் எங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாலும் இந்த அமைச்சர்கள் மேல ஒரு அதிருப்தி இருந்தது. பல இடங்கள்ல எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாங்க, போற இடங்கள்ல உங்களுக்கு எதிர்ப்பு வருதுன்னா சொல்லி இந்த முடிவுகள் அதைத்தான் காட்டுகின்றனவா? இல்ல, நீங்க நாங்க தேர்தல் பிரச்சாரம் தொடங்குறதுல இன்னைக்கு வரைக்கும் இனியும் நாங்கள் சொல்ற ஒரே வார்த்தை, முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்வார்கள், அம்மாவினுடைய ஆட்சி தொடரணும். அதுக்காக இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து நிரந்தரமா அவங்க தான் அமைச்சர்னு நாங்கள் சொல்லவும் மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலும் அந்த தேர்தல் கள நிலவரம், அவங்க அதை எதிர்கொண்ட முறை, இவர்களுடைய அந்த தொகுதியில் இவர்கள் நடந்து கொண்ட முறை தான் அதை வந்து அந்த குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழக்கின்ற சூழ்நிலையை அது அவங்களுடைய நடத்தைகள் வேற ஏதாவது காரணம், அங்கே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தனிப்பட்ட காரணம் ஒரு எதிர்க்கின்ற வேட்பாளர் கையாண்ட விதம் அதில் அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்கலாமே ஒழிய இது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியோ அல்லது கட்சியினுடைய தோல்வியாவோ இருந்தா இவ்வளவு பெரிய வாக்குகளை பெற்றிருக்க முடியாது. ஒரு அந்த வேறுபாடு என்பது ரொம்ப குறைவான வாக்கு. அதுக்கு அவருடைய தேர்தலை அவர் அணுகிய விதம் அல்லது மக்களை அவர் அணுகிய விதத்தில் ஏதாவது குறைபாடு இருந்திருக்கலாம். அது வந்து என்னன்றதை இனிதான் பார்த்து சொல்ல முடியும். கடைசி வரை அமைச்சரவையில் இருந்தவர்கள் இவங்க ரெண்டு பேரும் நிறைய அமைச்சர்களை மாத்திருக்கீங்க. 5 ஆண்டுகள்ல பல்வேறு அமைச்சர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள், திரும்ப வரவழைக்கப்பட்டார்கள், அதெல்லாம் நடந்தது. ஆனால் 5 ஆண்டுகள் முழுமையாக கட்சியினுடைய முன்னணியராகவும் இருந்தவர்களுடைய தோல்விங்கிறத நீங்க அவ்வளவு சாதாரணமா நான் எடுத்துக்கல. நான் சொல்ல வர்றது, அவர் அமைச்சர்களாகவும் கட்சியில வந்து பல பொறுப்புகளையும் நிர்வகிச்சதுனால அவர் தொகுதியில வந்து அவருடைய அணுகுமுறை குறைஞ்சிருக்கலாம். அதனால தொகுதி மக்கள் தனக்கு வந்து அவருடைய செயல்பாட்டில் ஏதோ ஒரு வேறுபாடு அவங்க நினைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் தான் அதை சொல்ல முடியும். இந்த தீர்ப்பு இப்போ வரைக்கும் வந்து முடிவுகள் இப்போதான் வர ஆரம்பிக்கிறது. ஆனால் முன்னிலை நிலவரங்களை பார்க்கும்போது நிச்சயமாக அதிமுக ஒரு ஹாஃப்வே மார்க்கை தாண்டி இருக்கிறாங்க. திமுக வந்து 94 இடங்கள்ல தற்போதைய நிலையில முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 130க்கும் அதிகமான இடங்கள்ல முன்னிலை வைக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து நீங்க இவ்வளவு தூரம் பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்த பிறகும் கூட ஒரு ஆட்சி தொடர்கிறதுனா அது வந்து நிச்சயமா மக்களுடைய ஏற்புக்குரியதான ஒரு ஆட்சியாக 5 ஆண்டுகள் இருந்திருக்குன்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, கடந்த சில ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் ஆட்சி மாற்றம் வந்து மாறி மாறி வந்துகிட்டு இருந்திருக்கு. எந்த கட்சி ஆட்சியில் இருந்ததோ அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்டு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை நடந்த தேர்தலிலே வந்து ஒரு சற்று மாறுபாடான ஒரு தேர்தல் களம். இதுவரை எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்ட கட்சி அதற்கு எதிர்கட்சி, அப்படித்தான் தேர்தல் நகர்ந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை வந்து நடுவில் வந்து 3வது அணி என்று ஒரு வலை பின்னப்பட்டு அந்த 3வது அணியினுடைய நோக்கம் வந்து எப்படி இருந்தது என்று சொன்னால், அதாவது அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட திமுக அணி தோற்க வேண்டும் என்கிற முனைப்புல வந்து பிரச்சாரம் வந்து அதிகமாக செய்யப்பட்டது மாதிரி தான் வந்து நடுநிலையாளர்கள் வந்தார். இதுல களத்துல நிக்கிற கட்சி வந்து நீங்க இதுல வந்து முதலமைச்சர்கள் வேட்பாளர்களே நிறைய பேர் இருந்தாங்க. இவர்கள் எல்லோரும் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்கள் இப்ப பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இதுல வந்து பாஜக ஒரு அணி, சீமான் தலைமையில ஒரு அணி, மக்கள் நல கூட்டணி ஒன்று. இவங்க எல்லோரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால்,
அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டை அந்த அரசை விமர்சிப்பதை விட எப்பொழுதுமே தேர்தல் களத்திலே வந்து இந்த இம்மீடியட் பாஸ்ட் 5 இயர்ஸ் அதைத்தான் வந்து அவர்கள் செய்யணும். ஆனா அவங்க வந்து எப்படி தேர்தல் களம் இருந்ததுன்னு சொன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சிப்பதை விட திமுகவை அதிகமாக விமர்சிப்பது அல்லது 2 திராவிட கட்சிகள் என்று சேர்த்து விமர்சிப்பது பேசுவதற்கு இடமில்லை என்றால், அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த எதிர்கட்சி என்கிற முனைப்பு வந்து மழுங்கடிக்கப்பட்டு அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தீட்டப்பட்ட ஜனநாயக ஆயுதத்தினுடைய முனை மழுங்கி அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தீட்டின ஆயுதத்தை வந்து மழுங்க செய்து விட்டதுதான் ஒரு பெரிய ஒரு உண்மை. இரண்டாவதாக நீங்க வந்து இதுல இன்னொரு நீங்க கூட நல்லா லேசா சொன்னீங்க, இதுல வந்து இந்த கட்சிகளுடைய முகங்களாக இருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இல்ல கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் வந்து தோற்றிருக்கிறார்கள். அது மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் தோற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியில ஓரளவுக்கு வந்து இந்த இயக்கத்தை இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்தியவர்களுக்கு வந்து மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது, ஒரு வலுவான எதிர்க்கட்சி உருவாவது, யார் ஜெயிச்சாலும் நான் கூட இன்னும் கூட நான் முடிஞ்சதாக நான் நினைக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து ஒரு சவுண்ட் அப்போசிஷன் பிளாக் என்பது டெமோக்ரஸியை வந்து ரொம்ப வளப்படுத்தும். அந்த வகையிலே வந்து இந்த தேர்தல் முடிவை வந்து அந்த கோணத்திலே நான் பார்க்கிறேன். இந்த மூன்றாவது அணியாக பிரிந்தது ஒரு காரணம் அப்படிங்கறத நீங்களும் பாக்குறீங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாம் சிதறினதுதான் ஒரு காரணமாக, முக்கியமான காரணம் அப்படின்னு. அது மட்டுமல்ல, சிதைந்தது மட்டுமல்ல, நடுநிலையாளர்களுடைய வாக்குகளை வந்து குழப்பியதிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தேவைக்கு அதிகமாக விமர்சித்து எல்லோரும் சேர்ந்து, அதாவது பாஜக ஒருவரும் பிரதமரே வந்து அவரே வந்து பிரச்சாரம் செய்கின்ற போது இமீடியட் பாஸ்ட் கவர்மெண்ட் அதை விமர்சிப்பதை விட கடந்த கால திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேர்த்து விமர்சிப்பது, அதை போல ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அதிகமாக செய்ததனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வீச்சும் தாக்கமும் கொஞ்சம் குறைந்து போனதோ, உருவாக்கப்பட்டதோங்கிற சந்தேகம் கூட நிறைய பேருக்கு வந்துருச்சு. only for that purpose the friend was formed. இதுக்கு நேரடியா உங்கள்கிட்டயே பதில் கேட்கலாம் நினைக்கிறேன். இது என்னன்னா, இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது தொடர்ந்து இவங்க ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னதாகவும் கூட அதிமுகவுக்கு உதவுவதற்காக மறைமுகமான ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல உருவாக்கப்பட்டதாக தான் இருக்குது. இப்போ திரு பீட்டர் அவர்களுடைய இதுவும் அப்படிதான் சொல்லிருக்கு. நேரடியா பி டீம்ன்ற விமர்சனத்தை திமுகவுடைய பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் நேரடியா அந்த குற்றச்சாட்டுகளை முன்ன வச்சிருந்தாங்க. நான் நண்பர் பீட்டர் இருந்து வேற வாழ்த்தையை நான் எதிர்பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக 2 விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் அவருடைய வார்த்தைக்கு. ஒன்று வந்து இம்மீடியட் பாஸ்ட்டை மட்டுமே விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுடைய கூட்டணியினுடைய அடிப்படை நோக்கம் மாற்றம் என்பது திமுக போய் அதிமுகவும் அதிமுக போய் திமுகவும் என்பது அல்ல. எங்களுடைய மாற்றம் என்பதை நாங்கள் எங்களுடைய பரப்புரையில் சொல்லியிருக்கிறோம். மாற்றம் என்பது இந்த 2 பேரும் இல்லாதது தான் உண்மையான மாற்றமாக தமிழகத்தில் இருக்க முடியும். இல்லை நீ ஒரு 5 வருஷம் இரு, நான் 5 வருஷம் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒப்பந்தம் போடுகிற அரசியல் முறையை நாங்கள் எதிர்த்தோம். அதுதான் இந்த அணி உருவானதற்கு காரணம். இல்லை நீங்கள் வந்து 5 வருஷம் ஆட்சியை மட்டும் விமர்சிக்க வேண்டும், அதற்கு முன்னால் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற ஆட்சியை விமர்சிக்கக்கூடாது, அப்போதுதான் நாங்கள் வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்கு நாங்கள் உதவுவதற்கு தயாராக இல்லை. திரு பீட்டர் சொல்றதுல நான் புரிஞ்சிட்டது, எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த 5 ஆண்டு கால ஆட்சியை மதிப்பிடுறதாகத்தானே ஒரு தேர்தல் இருக்க முடியும். நீங்க வந்து அதற்கு முன்னாடி இருந்த 5 ஆண்டுகளையும் சேர்த்து மதிப்பிடணுமாங்கிற கேள்வி. எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய பரப்புரையும் இந்த 2 திராவிட கட்சிகளும் தமிழகத்திலே மாறி மாறி வருவது என்பது மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பரப்புரையாக இருக்கிறது. நீங்கள் ஒதுங்கி நில்லுங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் ஜெயிக்க முடியும் என்பதற்கு ஜனநாயகத்தில் இடமில்லை. எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய நிலைகளை நாங்கள் நிலைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்படின்னா உங்களுடைய பரப்புரையை மக்கள் ஏற்கலன்னு எடுத்துக்கிறதா? 2 திராவிட கட்சிகளையும் அகற்றுவதா எங்களுடைய நோக்கம். ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற அதிமுக தொடர்கிறது. 2 விஷயம். ஐயாவோட கருத்துக்கள் பிரகாரம் இப்ப வாக்குகள் எவ்வளவு வந்திருக்கிறது என்பதை முதலில் பார்க்க வேண்டும். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள், வாழ்த்துக்கள். பலமான எதிர்கட்சி வறுமையானால் அதற்கும் வாழ்த்துக்கள். அவர் சொன்ன மாதிரி, ஏன்னா சவுண்டா இருக்கணும் எதிர்கட்சினாரு, கண்டிப்பா சவுண்டா இருக்க போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப சவுண்டா இருக்கும். ஆனால் நாங்க வந்து நான் வெற்றி பெற வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும், ஆகவே நீ களத்தை விட்டு விலகு என்பது போல பேசுவது என்பது தவறு. எங்களுக்கும் அரசியல் எதிர்காலம் இருக்கிறது, எங்களுக்கும் அரசியல். ஆனா இந்த தீர்ப்புகள், இந்த மக்களுடைய சாமானியர்களுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது எதிர்காலம் குறித்த கேள்வி எழுப்புறது தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் 1971 அவர்தான் முதலமைச்சர் என்று உறுதியாகி வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அவரை அதிகாரிகள் வந்து பார்த்து விட்டார்.
அதற்கு பிறகு நடந்த பொதுக்கூட்டங்களில் மரியாதைக்குரிய இலக்கிய செல்வர் ஒன்று பேசுவார். கலக்கல், குழுக்கள், கெமிக்கல் என்பார். ஏனென்றால் அப்பொழுது அந்த 3 கலவை இருக்கும், ஓட் பதிவை கலக்குவாங்க. அப்போ காமராஜர் கூப்பிட்டு சொன்னார், பெருந்தலைவர், இந்த மாதிரி பேசாத, நம்ம தோத்துட்டோம், ஆனால் ஜனநாயகம் தழைக்க வேண்டும். இப்படி பேசினால் மக்கள் மத்தியிலே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போய்விடும். அவை பேசாதே என்று சொன்னார். அவை தோல்வி என்பது எல்லா அரசியல் கட்சிக்கும் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் 1 இடத்தை பெற்றது, மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. 4 இடங்களை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் எந்த நேரத்திலையும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது 30%, 25% குறையல. ஆனால் 2%, 3% வாக்கு சதவீதத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கறத எந்த விதத்துல மக்கள் சொன்னதான். இமயமலைக்கு ஏற வேண்டும் என்றால் முதல் படியில் கால் வைத்துத்தான் ஆக வேண்டும். நீங்க என்னன்னா, நீங்க எந்த விதமான முயற்சியும் தமிழகத்தில் செய்யாதீர்கள், நாங்கள் இருவருமே பார்த்துக் கொள்கிறோம் இந்த அரசாங்கத்தை என்று மற்ற அரசியல் கட்சிகள் இருக்க முடியாது. அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி உருவாகியது. அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் திரு மோடி அவர்கள் இங்கு பிரச்சாரம் செய்தார்கள். ஆகவே அவரவர்கள் அரசியல் களத்தை அமைப்பது என்பது ஜனநாயக உரிமை. இல்லை, நீங்கள் யாரும் களத்திற்கு வராதீர்கள், நீங்கள் வருவதால் என் முனை பழுதுபட்டு விட்டது, நீங்கள் இல்லாமல் இருந்தால் நாங்கள் கூர்மையாக குத்தியிருப்போம் என்பதெல்லாம் அரசியலிலே பேச முடியாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஊடகங்கள்ல எவ்வளவு தூரம் இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதே அளவிற்கு சமூக ஊடகங்களிலும் இன்றைய தேர்தலை பற்றி நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சமூக ஊடகங்கள்ல குறிப்பாக சிறப்பாக குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் என்னென்ன இருக்கு? சிவரஞ்சனி, அபிநயா. கார்த்திகை செல்வன், நீங்க சொன்ன மாதிரியே மக்கள் தேர்தல் முடிவுகளை பத்தி ஏராளமான பதிவுகள் எல்லாம் இட்டுட்டு வராங்க. முதலாவதா நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவிச்சதை அவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. இதே போல சாமானிய மக்களும் நிறைய பதிவுகள் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க நடந்த விவாதத்தை பத்தி கூட ஒரு பதிவு இருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா சென்ற தேர்தல் சொல்லியிருக்காரு வேல்முருகன் மூர்த்தி, வெல் செட் பை கோபண்ணா பேசினதை குறித்து அவர் விவாதிச்சிருக்கிறாரு. ஆல் opposition parties should have united and opposed JJ அவரோட கருத்தாகவும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறையுடைய இந்த விவாதங்களும் சமூக ஊடகங்கள்ல விவாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். தொடர்ந்து அதை தொடர்ந்து சென்ற தேர்தலில் தேமுதிக எதிர்கட்சி அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இருந்தது. இப்ப அந்த நிலை மாறி இருப்பதை விமர்சிச்சும் ஒரு பதிவிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை மட்டுமல்லாம அசாம் மாநிலத்துல என்ன மாதிரி ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கறதையும் பதிவிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இருக்கிற 3 பதிவையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்து தான் அவங்க முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஆட்சிக்கு வந்தா ஒண்ணு திமுகவா இருக்கு, இல்ல அதிமுகவா இருக்கு, இதை தவிர்த்து மற்ற கட்சி வரணும் அப்படின்னா அந்த 2 கட்சியும் நீக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது மாதிரியான நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இளைஞர்கள் இந்த தேர்தலுடைய முடிவுக்காக ரொம்பவே எதிர்பார்த்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம சமூக ஊடகங்கள் வாயிலா தெரிஞ்சுக்க முடியுது சார். நன்றி அபிநயா. ஐஸ்வர்யா, இது தொடர்ந்து பார்க்கும்போது ஒருவேளை சமூக ஊடகங்கள்ல இருக்கிற இளைஞர்கள்ட்ட வாக்குக்கணிப்பு நடத்தியிருந்தால் ஒருவேளை மாற்று அணிக்கான ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கலாமோ என்பதாக தெரிகிறது. தற்போதைய நிலையில அதிமுக வளரும் சந்ததி சோசியல் மீடியால இருந்து வாக்குகளாக அடுத்த தேர்தலில் வரும். உங்க நம்பிக்கைகள் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. தற்போதைய நிலையில வெற்றி நிலைப்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, வெற்றி பெற்ற தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 3 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது, 2 இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. தொடர்ந்து வெற்றி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சாமானியரின் தீர்ப்பு தொடரும். இந்த பிரம்மாண்ட மேடையில் சாமானியரின் தீர்ப்பை உங்களுக்காக புதிய தலைமுறையில் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சாமானியரின் தீர்ப்பிற்கு நன்றி தெரிவித்து சற்று முன் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் அவர் பல்வேறு விஷயங்களையும் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புதிய தலைமுறையில் தற்போது இந்த செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்காக இங்கு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்காக ஆசிரியர்கள் இருக்கின்றனர். சமூக வலைதளங்களில் என்னென்ன வந்திருக்கிறது, அரசியல் இந்த தேர்தல் இந்த வெற்றி குறித்து என்ன மக்கள் தெரிவிக்கிறார்கள் என்பது குறித்த பதிவுகளையும் இங்கு வலைதள ஆசிரியர்கள் நமக்கு வழங்கி வருகிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாது நமக்கு ஏற்கனவே இந்த தேர்தல் குறித்து இந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என புதிய தலைமுறை கருத்து கணிப்பை நடத்தியது. கிட்டத்தட்ட இந்த சதவீதமும் நாங்கள் நடத்திய அந்த கருத்து கணிப்பும் ஒரே அளவில் இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு குழுவினரும் மற்ற ஆலோசகர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் இங்கே அரசியல் அரங்கில் அரசியல் கட்சியை சேர்ந்த பல தலைவர்களும் இருக்கின்றனர். இவர்களோடு பேசுவதற்காக மூத்த நெறியாளர்களும் காத்திருக்கின்றனர். இனி தொடர்ந்து கார்த்திகை செல்வன் தொடர்வார். நன்றி திவ்யா.
இந்த நேரத்தில் நம்ம வந்து தொடர்ந்து இந்த வாக்கு முன்னிலை நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழகம் எங்கும் இருந்து நம்மளுடைய செய்தியாளர்கள் தொடர்ந்து காலையிலிருந்து துல்லியமாகவும் விரைவாகவும் செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாக்கு முன்னிலை நிலவரங்களை முந்தி தருவதில் புதிய தலைமுறை தொடர்ந்து முந்திக் கொண்டிருக்கிறது. அதே போல வெற்றியாளர்கள் இப்போது வெற்றி எந்தெந்த தொகுதிகளில் என்பதையும் கூட நாம் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் சமீபத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்த பிறகு அவர் தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா நன்றி தெரிவித்த அந்த ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டது. தற்போது இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் ஆப்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ரகுராம். அவர்தான் நமக்காக புதிய தலைமுறையும் ஆப்ட் நிறுவனமும் இணைந்து தேர்தலுக்கு முந்தைய ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பின் போது அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு கணிப்பை நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த கணிப்பை முன்னின்று நடத்தியது ஆப்ட் நிறுவனம். ஆப்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ரகுராம். வணக்கம் திரு ரகு. வணக்கம். இப்போ வந்துட்டு இருக்கிற நிலவரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சுற்றுகள் முடிவடைந்து விட்டன. இதே நிலை நீடிக்குமா? உங்களுடைய கணிப்புகள் அந்த நம்ம களத்துக்கு சென்ற போது கிடைத்த உங்களுடைய அனுபவமும் இப்போது வந்து கொண்டிருக்கின்ற இந்த முடிவுகளுக்கும் அதே அளவான பிரதிபலிக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா மே 7ஆம் தேதி எங்களோட ஃபைண்டிங்ஸ் புதிய தலைமுறை மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணோம். நாங்க பிரசன்ட் பண்ற ஒரு நாளுக்கு முன்னாடி எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நேர் மாறான ப்ரெடிக்ஷன்ஸ் மீடியால வந்திருந்தது. ஆனா எங்க ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்த பிறகு புதிய தலைமுறை மேனேஜ்மெண்ட் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உங்க மெத்தடாலஜி மேல இருக்க எங்களோட ஃபெய்த்தும் உங்க மேல எங்களுக்கு இருக்க நம்பிக்கையின் பேர்ல நாங்க இந்த ஃபைண்டிங்ஸ் அப்படியே பிரசன்ட் பண்றோம் சொல்லி மே 9 அன்னைக்கு எங்களுடைய ப்ரீ போல் ஃபைண்டிங்ஸ் புதிய தலைமுறை டிவியில டெலிகாஸ்ட் ஆச்சு. இன்னைக்கு வர ஆக்சுவல் ரிசல்ட்ஸும் எங்க ப்ரீ போல் ஃபைண்டிங்ஸும் ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோன்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. எங்களுடைய ப்ரீ போல் சர்வேல நாங்கள் 5000 ரெஸ்பாண்டன்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். பதில் சொன்ன அந்த 5000 வாக்காளர் அத்தனை பேருக்கும் நான் புதிய தலைமுறை மூலமா எங்களுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மனசுல இருக்க எண்ணத்தை எங்களோட அவங்க வெளிப்படையா ஷேர் பண்ணதுனால தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அக்யூரேட்டா வந்தது. எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் குறி தவறாம வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க 160 சீட் வரும்னு சொல்லியிருந்தீங்க, முதல் அணிக்கு 130 தான் வந்திருக்குன்னு சில பேர் நினைக்கலாம். ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்னன்றது ஈவினிங் தான் தெரியும். இந்த மாதிரி சயின்டிபிக் முறையில் நடத்தப்படுற ப்ரீ போல் சர்வேஸ்க்கு எப்பவுமே ஒரு 3% ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சை கூட நீங்க கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா திஸ் இஸ் அ பேங் ஆன் ப்ரெடிக்ஷன். இது போல ஒரு சயின்டிபிக் சர்வே பொதுமக்களுக்கிடையே எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு தந்த புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்க சர்வே வந்த பிறகு எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சு. அந்த எக்ஸிட் போல்ஸ் தமிழ்நாட்டிலயும் வந்தது, நேஷனல் லெவல்லயும் வந்துச்சு. எக்ஸிட் போல் ஃபைண்டிங்ஸ் கூட நிறைய பேர் இதுக்கு நேர் மாறான ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்போ நிறைய பேர் எங்களுக்கு மோட்டிவ்ஸ் அட்ரிபியூட் பண்ணாங்க. எங்களுக்கோ சேனலுக்கோ எந்த விதமான மோட்டிவும் இல்லை. எங்களுடைய ஆப்ஜெக்டிவ் ஒன்று தான், வின்னரை அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணோன்றது தான். யார் வின்னர்ன்றது கூட எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண அணி வெற்றி பெற்றிருக்கு, இந்த சயின்டிபிக் மெத்தடாலஜி வெற்றி பெற்றிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஒரு ரேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சீங்களா? அந்த ரேஞ்சை ஒட்டி இப்ப இருக்கிற தீர்ப்புகள் வருது அப்படின்னு தீர்வுகள் இந்த முடிவுகள் வருதுன்னு பார்க்க முடியுமா? கண்டிப்பா ஒரு 3% பாயிண்ட் எரர்க்குள்ள தான் இந்த ஃபைண்டிங்ஸ் வரணும்னு நாங்கள் நிர்ணயிச்சிருந்தோம். ஆனா ஒரு ரவுண்ட் ஃபிகர் நம்ம பிரசன்ட் பண்ண எல்லாருக்கும் ரீச் ஆகும்ன்றதுக்காக அந்த 164 என்ற ஃபிகரை கொடுத்திருந்தோம். இப்போ வந்திருக்க ட்ரெண்ட் இஸ் வெல் வித்தின் த ரேஞ்ச். ஈவினிங் நம்மளுக்கு ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வரப்போ we can make a more accurate comparison. Definitely it will be well within the range என்றது என்னோட அசஸ்மென்ட். தொடர்ந்து பேசலாம் திரு ரகு. கிட்டத்தட்ட இந்த நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அதை ஒட்டின ஒரு தீர்ப்பாக இது வந்து கொண்டிருக்கிறது. சாமானியர்கள் அவர்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து கொண்டு அதை பிரதிபலித்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆப்ட் நிறுவனம் களத்துல இருந்து அந்த செய்திகளை கொண்டு வந்ததும் நீங்க சொன்ன மாதிரி 5000 பேர் சரியாக அந்த அவர்களுடைய மனதை புரிந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கறத அந்த முடிவுகள் இருந்து நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசலாம் திவ்யா. கார்த்திக் செல்வன், இதுவரைக்கும் வாக்கு எண்ணிக்கை தான் பரபரப்பா இருந்தது. ஆனால் தற்போது சாலையில பரபரப்பா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட தொடங்கி இருக்கிறாங்க. அந்த வகையில கடலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவினரும் போராட்டத்தில் ஈடுபடுறதா நமக்கு தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்து நம்மளுடைய கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், தற்போது என்ன காரணத்தினால அந்த போராட்டம் நடக்குது? அங்க என்ன நிலவுது சூழல்?
திவ்யா கடலூர் மாவட்டத்தில் மொத்தமாக 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அதில் குறிப்பாக கடலூரும், குறிஞ்சிப்பாடியும், தேவனாம்பட்டில் உள்ள பெரியார் கலைக்கல்லூரி வாக்கு எண்ணும் மையம் தற்போது செயல்படுகிறது. இதில் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் தற்போது வாக்கு இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டதாகவும், அது குறிப்பாக 16ஆம் தேதி ஏற்பட்ட வாக்குப்பதிவு அன்பு தேதி இல்லாமல் 15ஆம் தேதி அந்த தேதி இருப்பதாகவும், எனவே தேர்தலை வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என தற்போது போராட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக வேட்பாளர்கள் தற்போது போராடி வருகிறார்கள். வாக்கு எண்ணும் பணி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தற்போது உள்ளே சமாதான பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டம் என்பது உடனடியாக வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும், மீண்டும் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று தற்போது கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் தற்போது இங்கே போராட்டம் நடைபெற்று வருது. குறிப்பாக பாமக வேட்பாளர், தேமுதிக வேட்பாளர் என அனைவரும் இங்கே தற்போது போராடி வருகிறார்கள். அதிகாரிகளை மாற்ற வேண்டும், இந்த குளறுபடிக்கு என்ன காரணம் என்று உடனடியாக அறிவிக்க வேண்டும், அதுவரையும் தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நம்முடன் பேசுவாங்க பாமக வேட்பாளர் முத்துகிருஷ்ணன். அவரை கேட்போம், தற்போது என்ன பிரச்சனைக்காக நீங்க போராட்டம் பண்றீங்க? என்ன பிரச்சனைக்காக நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? 16ஆம் தேதி அன்று நடைபெற்ற குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தேர்தலின் பொழுது வாக்கு பெட்டிகளை கடலூரில் இருக்கக்கூடிய பெரியார் அரசு கல்லூரியில் சீல் வைத்து பூட்டுவதாக சொன்ன தேர்தல் அதிகாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய எனக்கு எந்த ஒரு தகவலும் சொல்லாமல், என்னிடம் கேட்காமல், எனக்கு எந்த ஒரு தகவலையும் சொல்லாமல் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்து வாக்கு பெட்டிகளையும் பெரியார் கலைக்கல்லூரியில் சீல் வைத்ததாக சொன்னார்கள். அந்த தகவலை கடைசி 10 நிமிடங்களுக்கு என கைபேசி தொடர்பு கொண்டு சீல் வைத்து விட்டோம், தயவு செய்து வந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். எங்களால் பிரச்சனை இருக்கக்கூடாது, அன்புமணியின் வழி வந்தவர்கள் நாங்கள், எங்களால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக சகித்துக் கொண்டு கையொப்பம் விட்டு சென்றோம். அது மட்டுமல்லாமல் இன்று வாக்கு எண்ணிக்கையின் போது எங்களுடைய முகவர்களை உள்ளே அமர்த்தி வாக்குகளை எண்ணிக்கொண்டிருக்கும் போது தேர்தல் வாக்கு போஸ்டல் வாக்கு என்று சொல்லக்கூடிய அஞ்சல் வாக்குகள் 1403 வாக்குகள் பதிவானதாக தேர்தல் அதிகாரி மரியாதைக்குரிய ரவி அவர்கள் சொல்லியிருந்தார். அப்சர்வர் கூட இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்குகளை எண்ணும் போது அங்கு 300 வாக்குகளை காணவில்லை. 300 வாக்குகள் எங்கே என்று நாங்கள் கேட்கின்றோம். ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற நிலவரங்களை தொடர்ந்து வழங்குங்கள். நம்ம திரும்ப விவாதத்துக்கு வரலாம். முக்கியமாக இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி 129 இடங்கள்ல முன்னணியில் இருக்கிறது. அதே போல திமுக கூட்டணி 95 இடங்கள்ல முன்னிலை. வெற்றி பெற்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. திரு தாபாண்டியன், நம்ம பிரேக் முன்னாடி பேசும்போது திரு பீட்டர் ஒரு குறிப்பான விஷயத்தை சொன்னாரு. எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் மாற்றுன்னு சொல்லி களமிறங்கினாங்களோ அத்தனை பேருமே கூட அதிமுகவோடு சேர்த்து திமுகவையும் சம அளவில் வைத்து விமர்சித்தாங்க. 5 ஆண்டு கால ஆட்சியை விமர்சிப்பதற்கு பதிலாக இவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணதுதான் இந்த தோல்விக்கான அல்லது இந்த பின்னடைவுக்கான காரணம் அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். உண்மை. 1967 திராவிட இயக்கங்களின் ஆட்சி மாறி மாறி வந்திருக்கிறது. அது தெரிந்தோ தெரியாமலோ பை ஆக்சிடென்ட் 25 ஆண்டுகள் அதிமுகவும் திமுகவும் ஆட்சி நடத்தி இருக்கிறது. எனவே இன்று தமிழகம் சந்திக்கக்கூடிய பல பின்னடைவுகள், பல பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை, முற்றியிருக்கிறது, பாழடைந்திருக்கிறது என்றால் யாரோ ஒருவர் மீது குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் ஒரு தொடர்ச்சி அடுத்த அரசாங்கம், அமைச்சராக வருகிற மனிதர்கள் மாறி இருக்கலாம், ஆனால் நிர்வாகம் என்பதும் போடப்பட்ட திட்டங்கள் என்பதும் ஒரு தொடர்ச்சி தான். மக்கள் கொடுத்த வரிப்பணத்தால் அவர்கள் அந்த திட்டங்களை போடுகிறார்கள். அதை நிறைவேற்றுகிற முறையில் அவர்கள் கையாண்ட முறைகளும் இவர்கள் கையாண்ட முறைகளும் இரண்டுமே ஒரே வழியில் ஒரே முறையிலே போனதாக எங்களுக்கு தோன்றுகிறது. எனவே இந்த இரண்டையும் மாற்றி ஜனநாயக நெறிகளையும் மதிக்க, தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்கு கூட்டணி வேண்டும். ஆனால் அது முடிந்த மறு நிமிடமே ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், ஒரு கட்சி என்பது கடைசியில் ஒரு தலைவர் தான், அந்த முறை மாற்றப்பட வேண்டும் என்பதில்தான். அந்த இடத்துல தான் தேர்தலுக்கு முன்னதாகவும் கூட நீங்க எல்லா கேள்விகளை எதிர்கொள்ற தலைவர் என்றதால் இந்த கேள்வி முன்வைக்கிற இடதுசாரிகள் மீதும் அப்படியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. 2014 வரைக்கும் நீங்க ராஜ்யசபா வரைக்கும் கூட்டணியோடு இருந்தீங்க, அதற்கு பிறகு அதுக்குள்ள போகல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது அந்த மாற்று முன்வைக்கும் போது என்ன நம்பகத்தன்மை வரும்? அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் வருகிறோம் அல்லது திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் வருகிறோம்ங்கிறதுல என்ன நம்பகத்தன்மை வருங்கிற கேள்வியும் எழுத்தான செய்து நீங்க குறிப்பிட்ட இந்த விவாதம் ஏனென்றால் ஒரு தொலைக்காட்சியில் அதிக நேரம் நாம் விவாதிக்க முடியாது. நீங்கள் சொன்ன டெல்லி மாநிலங்களவைக்கான தேர்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒன்று, பொதுமக்களால் அல்ல. பொதுமக்களும் ஒரு புதிய திட்டத்தை வைத்து புதிய கொள்கைகளை அறிவித்து அவர்களை வாக்களியுங்கள் என்று சொன்னால் அதற்குள்ள வாய்ப்பு இந்த பொது தேர்தலில் உண்டு. குடியரசுத் தலைவர் தேர்தலிலோ அல்லது மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற போதோ
அது ஏற்கனவே கட்சியின் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கலெஜியேட். இட் இஸ் நாட் ஜெனரல் எலெக்ஷன். எனவே அங்கே இருக்கிற கட்சிகளோடு ஒரு குறை வைத்தான் யாரை முறியடிக்க வேண்டுமோ அந்த இடத்துல செய்ய வேண்டும். எனவே அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் நடத்தப்பட்ட ஒரு முயற்சி. அதை இதிலே சேர்ப்பது என்பது சரியல்ல. அது அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு திரு பீட்டர். அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல 3 விதமான நிலைப்பாடு. ஒண்ணு எனக்கு ஆதரவானவ வாக்களித்தவர்கள், இன்னொன்னு எனக்கு எதிராக வாக்களித்தவர்கள். ஆதரவாக வாக்களித்தது குறித்து மகிழ்ச்சி, எதிராக வாக்களித்தால் ஏன் வாக்களிக்கவில்லை என்று நான் ஆராய வேணும். ஆனா அந்த மூணாவது என்னை யாருமே ஒரு பொருட்டாகவே ஏற்கவில்லை என்பது மூன்றாவது நிலை. பீப்புள் நாட் ஈவன் கன்சிடர்ட், யூ டோட்டலி இக்னோர்ட். அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவரு தோழர் தாப்பா ஒரு சீனியர் மேன். அவர் சொன்னார் எமயமலையில முதல் அடி தான் கால் எடுத்து வைக்கணும்னு. காலே இருந்தாலும் நீ கால் எடுத்து வைக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் ஈவன் லெக்ஸ். நீ எப்படி how do you plan? ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், இடதுசாரி தோழர்களை பற்றி எனக்கு நான் ரொம்ப மரியாதையோட என்னைக்குமே அவருடைய பொது வாழ்க்கையை பற்றி பண்ணேன். இதுல கடைசி நேரம் வரைக்கும் நீங்க இந்த 2 கட்சிட்ட பார்கெயின் பண்ணவங்க தானே. நீங்க ஏதோ காரணத்தினால இட் வாஸ் எ ஃபெயிலியர், டாக்ஸ் ஃபெயிலியர். நீங்க போய் ஒரு மாற்றுன்னு சொன்னா எப்படி அது எப்படி ஜனங்களை ஏத்துக்குவாங்க? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஏற்கனவே யூ காட் சம் பிளான் சம்படி, அந்த பிளானை வச்சு உங்களெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. நீங்க அது அவர் நேரடியா வைக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. குறிப்பா தமாக இடதுசாரிகளுக்கு நீங்க உங்களுக்கு வேற யாரோ உங்களை மிஸ்கைட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறாரு. அப்படி இடதுசாரி தலைவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்க மிஸ்கைட் ஆயிருக்கீங்க அப்படின்னு நம்புறீங்களா, அல்லது அவருடைய குற்றச்சாட்டு அப்படி அந்த பார்வையை ஏற்றுக்க முடியுமா? சூழலுக்கு ஏற்ப களங்களில் முடிவெடுப்பதை பின்னாலே முடிந்த பிறகு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒரு தீர்ப்பு சொல்வது, அதை அப்படி இருந்திருந்தால் அந்த விபத்து நடந்திருக்காது என்று சொல்லுவது மிக எளிதான காரியம். இதே நெல்சன் மண்டேலாவே பை லாங் வாக் டு ஃப்ரீடம் என்ற நூலில் மிக தெளிவாக 2 பக்கங்களில் எழுதியிருக்கிறார். எனவே அதையெல்லாம் இப்பொழுது பாடமாக சொல்லிக் கொண்டிருப்பதற்குள்ள தளம் இது அல்ல. நாங்களும் கட்டாயம் இதிலே பரிசீலிக்க வேண்டியது இருக்கும். நாங்கள் அதை மறக்கவே இல்லை. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின். எனவே நாங்கள் கட்டாயம் எங்களையும் பரிசோதனைக்கு உட்படுத்துவோம். எந்த இடங்களிலே நாங்கள் சறுக்கி இருக்கிறோம், வழுக்கி இருக்கிறோம், திருத்த வேண்டும் என்பதை ஏற்று திருத்துவோம். மக்களுக்கு சரியான பாதை காட்ட வேண்டும் என்பதில் மாற்றமே இல்லை. இப்போது வந்திருக்கிற தீர்ப்பு ஜனநாயக மக்கள் தந்த தீர்ப்பு. எனவே மதிக்கிறோம், கட்டுப்படுகிறோம், வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துகிறோம். எதிர்க்கட்சியினர் கட்டாயம் மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்துகிறோம். ஆனால் நாங்களும் அதே கடமைகளை வெளியிலிருந்து கட்டாயம் செய்வோம். அந்த மாற்று அப்படிங்கறதுலதான் தவறான ஒரு முடிவை எடுத்துட்டீங்களோங்கிறத கேள்வி இருக்கிறது. மாற்றாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அதற்கு ஒத்து வரவில்லை. இல்ல, மாற்றாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நீங்க மாற்றாக முன்னிறுத்திய முதலமைச்சர் வேட்பாளரே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப அந்த முடிவுங்கிறது தான் இது ஒட்டுமொத்தமாக உங்க அணிக்கான ஒரு தவறான ஒரு மக்களுடைய நம்பகத்தன்மை குறைவதற்கான ஒரு காரணம் பார்க்க முடியுமா? எல்லாவற்றையும் இப்பொழுது நிதானமாகவே யோசிக்கலாம். ஏனென்றால் உடனடியாக முடிவெடுத்து நாங்கள் தீர்ப்பளிக்க வேண்டிய நிலையில் இல்லை. இப்பொழுது முழு சுதந்திரமாக இருக்கிறோம். திரு ஞானதேசன் பொறுத்த எஸ்.ஆர். சேகர், நீங்க பெரிய ஏற்கனவே இருந்த நம்பிக்கையான பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்து விட்டு நாங்கள் தனியாக நின்று எதையோ செய்வோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட வந்தீங்க. இந்த முடிவுகள் உங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் இருக்குதா? குறைந்தபட்சமாக வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? வாக்கு சதவீதம் உயரும் என்று நம்புகிறோம். அதை நோக்கி தான் நாங்க எங்களுடைய வேலைகள் வந்துருச்சா? இன்னும் முழுமையா வரல. இப்போதைய நிலையில 2.4% அளவுல தான் இருக்காங்க அவங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனிப்பட்ட வாக்கு சதவீதம் 2.5 ஆண்டு மத்திய ஆட்சிக்கு பிறகு அத்தனை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழகத்தில் சூறாவளி பயணம் நடத்திய பிறகு அதிகமாக உயர்ந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். ஒரு 50 ஆண்டு காலங்கள் 2 திராவிட கட்சிகள் மீது ஏறி பயணம் செய்த பிறகும் கூட கம்யூனிஸ்ட் இயக்கம் தமிழகத்திலே இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை அவருக்கு ஞாபகப்படுத்துறோம். நாங்க வளரக்கூடிய கட்சி, வளருவோம். அவர்கள் வளர்ந்து தேய்ந்த கட்சி. அதனால அவர்களுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்பது சொல்லாமலே புரியும் என்பதை எங்களுக்கும் வாழ்த்து அனுப்புவார் மோடி என்பதை கேரளத்தில் நீங்க இருந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிடும். நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ள இப்ப போறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த தீர்ப்புல முதல்ல தமிழக வாக்காளர்கள் ஒரு கிளியர் கட் மேண்டேட் கொடுத்ததற்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். புதிய வெற்றியை பெற்று ஜெயலலிதாவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருந்த ஒரு கோபம் தான் அதிமுகவை மறுபடியும் தேர்ந்தெடுக்க வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதனால இந்த தோல்வி திமுக மிகப்பெரிய எண்ணத்தோடு சட்டமன்றத்துக்குள் நுழைய வேண்டும் என்று நினைத்து
திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுக மாற்று என்பது போய் இந்த நேரத்தில் அதிமுக நாங்கள் தான் மாற்று என்று சொல்லிக் கொண்டிருந்த திமுக நீங்கள் மாற்று இல்லை என்ற ஒரு முடிவை மக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்ததா சொன்னீங்க மிஸ்டு கால் மூலமாக. அந்த உறுப்பினர்களுடைய வாக்குகள் இங்க பிரதிபலிச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கூட நம்ம வந்து தேர்தல் நேரத்தில் சரியான கேள்வி இது நாங்களுமே வந்து அண்ணன் பாண்டியன் அவர்கள் சொன்னது போல சுய பரிசோதனை செய்கிறோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, எந்த ஒரு இதே மாதிரி வந்து ஆர்வத்தின் பேரில் சேர்ந்தவர்களை கன்சாலிடேட் பண்ணி அவங்களை ஒரு இடத்துல உட்காந்து வச்சு நீங்க உறுப்பினர்களாக மாற்றி ஃபீல்டில் ஒர்க் பண்ண விட்டாதான் அது உங்களுடைய அஷ்யூர்டு ஓட் என்பது யதார்த்தம். தேர்தலுடைய மிகப்பெரிய நெருக்குதல் பணியினுடைய காரணமாக அதை நாங்கள் செய்ய மறந்ததற்கு இப்போது பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தம், இது உண்மையும் கூட. இதற்கு வந்து எதிர்க்கட்சிகள் சந்தோஷமாக பல்வேறு விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு சாதகமாக பேசினால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஏன் அந்த காரணம் வருதுன்னா, நீங்க பிரச்சாரங்கள்ல பரப்புரைகள்ல பிரதமர் மோடியினுடைய ஆட்சி நல்ல சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது, அந்த ஆட்சியினுடைய அதே போன்றது ஒரு ஆட்சி தமிழகத்தில் அமைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாக்காளர்கள்ட்ட பிரதமர் மோடியினுடைய ஆட்சியுடைய தன்மையை பத்தி முன் வச்சிங்க. இப்ப இந்த நிராகரிப்புங்கிறது அதற்கும் சேர்த்துன்னு பார்க்க முடியுமா? அதற்கும் சேர்த்துன்னு பார்க்கிறது என்பது அரசியலில் குறுகிய நோக்கம் கொண்டதாக மட்டுமே இருக்க முடியும். காரணம் என்ன, இப்ப வந்து 2.2% ஓட்டு இந்த நீங்க சொன்னீங்க பிஜேபியினுடைய இப்ப இன்றைய நிலை ஒரு 5-6% வாங்குவோம் என்கின்ற அடிப்படையில நாங்க எங்களுடைய இதை தொடங்கினோம். அப்படிங்கிற அந்த நோக்கம் இல்ல, 5% அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு கட்சியும் தாங்கள் தோற்று விடுவோம் என்று சொல்லி நிக்கிறது இல்ல. சீமானு நிக்கிறாரு, மிகப்பெரிய நம்பிக்கையோட ஒரு முதலமைச்சரையே முன்னால் நிறுத்தி பண்ணாங்க இடதுசாரிகள். அதனால எல்லாருக்குமே நம்பிக்கை தான். அதே முதலமைச்சரை நீங்களும் முன்னால் நிறுத்த முயற்சி செஞ்சீங்க. ஆனா அவர் வந்து இவங்களை தேர்ந்தெடுத்தார். அவருடைய குழப்பமும் அவருடைய தடங்களும் அவரோடு சேர்ந்து இவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போச்சு. இல்ல இவங்க அவர்களை எடுத்துக்கொண்டு அப்படி கொண்டு தள்ளினார்களா என்பது சந்தோஷமா நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். அதனால இப்போதைக்கு இந்த தேர்தலில் நம்ம முன் வச்சது முதல் முறையாக 2 விஷயம் நடந்திருக்கு. முதல் முறையாக 2வது முறையாக எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுக பதவியேற்றிருக்கிறது. முதல் முறையாக திமுக அதிமுக ஒரு மாற்று என்கின்ற கோஷம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதற்கு நாங்கள் தான் என்று நாங்கள் உட்பட அவர்கள் உட்பட முன்னுக்கு போனோம். மக்கள் என்ன தீர்மானித்தார்கள்னா, அந்த மாற்று அளவிற்கு நீங்கள் வளரவில்லை, நீங்க இன்னும் வந்து மெச்சூர்டாகவில்லை என்று தீர்மானித்து இம்மெச்சூர்டாக இருந்தவர்களையும் இவர்கள் போட்டி போட்டவர்களையும் ஓரமா தள்ளிட்டு அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆக இதுதான் நிலைமை. இந்த நிலைமை திமுக மாற்று இல்லை என்பது உறுதியாயிருக்கிறது, வேறு மாற்று வரவில்லை என்பது உறுதியாயிருக்கிறது, அவர்கள் தற்காலிகமாக இருக்கட்டும் என்பது உறுதியாயிருக்கிறது. அந்த காரணங்கள் உங்களுக்கும் பொருந்தும். திமுகவையும் அதிமுகவும் ஒரே சம வைத்து விமர்சித்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்களிப்பும் இருந்தது. திமுக கூட்டணியுடைய பிரச்சாரத்தில், குறிப்பா சோனியா காந்தி உள்ளிட்டவர்களுடைய பிரச்சாரத்தில் பரப்புரையில சொன்னது, பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு நட்புறவு இருக்கிறது, இதுதான் வந்து உண்மை நிலைனாங்க. அதுவும் ஒருவேளை உங்களுக்கு வாக்குகள் வராமல் செய்து விட்டதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சாமானியரின் தீர்ப்பு தொடரும். சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 4,29,00,000 வாக்காளர்களில் அதிகமான வாக்குகளை பெண்களை செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் 1 கோடி பேர் முதல் முறை வாக்காளர்கள். குறிப்பாக அரசியல் கட்சிகள், நாம் தமிழர், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இணையதளத்தில், குறிப்பாக சமூக வலைதளங்களில் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்திருந்தன. ஆனாலும் தற்போதைய இந்த மக்களின் தீர்ப்பை பார்க்கும்போது பெரிதாக மக்கள் மனதில் அவர்கள் இடம் பிடிக்கவில்லை என காட்டுகிறது. இது குறித்து நமது சமூக வலைதள செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இந்த அளவிற்கு அவர்களுடைய வாக்கு சதவீதம் குறைவாக காணப்படுவதற்கு என்ன காரணம்? சமூக வலைதளங்கள்ல தற்போது மக்களின் கருத்துக்கள், அரசியல் பிரதிநிதிகள் கருத்துக்கள் என்னவா இருக்கு? திவ்யா, இப்போதைய நிலையை பொறுத்தவரை இறுதி முடிவுகள் இன்னும் வரவில்லை. இருந்தாலும் கூட மக்களும் சரி, சமூக வலைத்தளங்களிலும் சரி, அதிமுக வெற்றி பெற்றதாகவே ஒரு கணிப்பு நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்னது போல சமூக வலைத்தளங்களில், அதாவது இளைஞர்களுடைய வாக்கு அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் அது ஒரு கணிசமான அளவில் தான் இதில் எதிர்த்திருக்கிறது என்று கூட கூற முடியும். அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் வெற்றிக்கு வேறு பல காரணங்களும் இருக்கலாம். மிக குறிப்பாக இந்த ட்வீட்டை நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், பெண்கள் அதிக அளவில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பெரும்பாலும்
பெரும்பாலும் அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறது கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு கேலியா கூட அந்த ஒரு பதிவு இருக்கு. பெண்கள் அதிக அளவில் வாக்களிச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு அந்த ஸ்கூட்டருக்காக தான் அவங்க வாக்களிச்சிருப்பாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான சாதாரண மக்கள் அவங்க கொடுக்குற அந்த ஃப்ரீ பீஸ், அதாவது இலவசங்களுக்காக வாக்களிச்சிருப்பாங்கன்னு கூட சொல்றாங்க. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்றாங்க, அந்த ஃப்ரீ மொபைல் போன்ஸ்ல கூட அம்மா ஓஎஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு கேலியான ஒரு பதிவு இருக்கு. ஆனாலும் அதுல சில உண்மைகள் இருப்பதாக நம்ம சொல்ல முடியும். அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஒன் திங் இஸ் கான்ஃபிடன்ஸ் சோ கால்ட் யங்கஸ்ட் ஹாஸ் பவர் எனஃப் ஒன்லி கிரியேட் மீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய கேலி சித்திரங்களை போடுறதுக்கு மட்டும்தான் அவங்களுடைய சக்தி பயன்பட்டு இருக்கு, அவங்களுடைய ஆற்றல் அதுக்காக மட்டும்தான் பயன்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுலயே கூட உங்களுக்கான பதில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நோ மோடி ஆர் டேடி இட்ஸ் ஒன்லி லேடி அப்படிங்கிறது அதிமுகவினுடைய வெற்றியை இன்னொரு பார்வையில் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா, பீப்புள் பிளே பெட்டர் பாலிடிக்ஸ் தேன் பொலிட்டிஷியன்ஸ். அரசியல்வாதிகளை விட மக்கள் அதிகமா அரசியல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே இந்த அதிமுக வெற்றி காட்டுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு அதுக்கு அடுத்தது அதிமுக வெற்றிக்கான மற்றொரு காரணமா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃப்ரீ பீஸ் தான் இன்னொரு காரணம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கும், மற்ற மாநிலங்களுக்கும் அது பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வி கோபாலன் அப்படிங்கிற ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அதிமுக வெற்றி இந்த சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பேசப்படுது. இன்னைக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை நாளை பொறுத்த வரைக்கும் டிஎன் எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய அந்த ஹேஷ்டேக்கா இருக்கு. திவ்யா, வலைத்தளங்கள்ல என்ன மாதிரியான பதிவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதுவே மக்களுடைய மனதை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. தொடர்ந்து கார்த்திகை செல்வன். நன்றி திவ்யா. திரு பாண்டியன், நம்ம பிரேக் முன்னாடி பேசும்போது அந்த ஆவடிக்குமாரோட அதுதான் சொன்னேன், விஜயகாந்தனுடைய தலைமையை ஏற்றதுதான் மக்கள் நல கூட்டணியுடைய தோல்விக்கு ஒரு காரணம்ங்கிற ஒரு பார்வையை அவர் முன் வச்சிருந்தாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கத்தினர்கள் கொள்கை ரீதியில் அதற்காகவே நின்று அதனுடைய வெற்றிக்காகவே வாழ்ந்து வரக்கூடிய அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறார்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறார்கள், தமிழ் மாநில காங்கிரசுக்கு இருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முகம், நாம் கூட்டணி கட்சிக்கு ஒரு தலைவராக ஒருவரை காட்டுவதால் அது மாறுவதால் இவர்கள் மாறக்கூடியவர்கள் அல்ல. அப்படி ஒரு முகத்தை காமிக்க மாட்டோம்னு சொன்னீங்க, அப்புறம் ஒரு முகத்தை காண்பிக்கும் போது மக்களோட நம்பகத்தன்மை குறைஞ்சிச்சோன்ற கேள்வி. மக்களுடைய நம்பிக்கை குறைந்திருந்தாலும் எங்கள் உறுப்பினர்கள், எங்கள் ஆதரவாளர்களுக்கு அந்த மாற்றம் வருவதற்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் கூட்டணி ஆட்சி இந்த இரண்டும் அல்லாத என்று சொல்லுகிற போது, அல்லாத என்பதில் ஏதாவது ஒன்றுதான் வரும், நான் சொல்லுவதே வராது. அது எங்கள் கட்சியினருக்கும் எங்கள் ஆதரவாளருக்கும் தெரியும். எனவே அதனால் வரவில்லை. நாங்கள் சொன்ன மாற்று அணி என்பதிலே இன்றைக்கும் மக்களுக்கு இன்னும் முழு நம்பிக்கை வரவில்லை என்பது தெரிகிறது. அந்த நம்பிக்கை குறைவுக்காக பல காரணிகளை பார்க்க வேண்டியிருக்கு. திரு வைகோ போட்டியிலிருந்து விலகி கொண்டார். அதற்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து நீங்க வந்து ஒரு பிரச்சாரம் பரப்புரை மேற்கொள்றதுல இருக்க சிக்கல், மக்கள் நல கூட்டணியாக நீங்க முன்வைத்த பல்வேறு விஷயங்கள்ல இருந்து இந்த கூட்டணிகள் வந்த பிறகு அவங்க முரண்பட்டு பல்வேறு விஷயங்கள் பேசினது, இப்படியான விஷயங்கள் வரும்போது மக்களுடைய அந்த மாற்றுங்கிற அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஏன் எடுக்கிறது? அதை நான் முன்னாலேயே சொன்னேன். எங்களிலும் நாங்கள் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய, எங்கெல்லாம் வளைக்கணும் சரிக்கணும் என்பதையும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நான் முன்னாலே சொன்னேன். இடதுசாரிகளும் கூட தேர்தல் வெற்றி தோல்விகளை தாண்டி மக்களோடு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்ற இடதுசாரிகள் இந்த முறை தேர்தலுடைய வெற்றிக்காக பல்வேறு சமரசங்களை செய்துகிட்டது ஒரு தப்பாயிடுச்சா? நீங்க வந்து தனியாவே கூட ரெண்டு இடதுசாரிகளும் தேர்தலை சந்தித்திருக்கலாம், ஒருவேளை ஒரு மாற்று அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு பதிலா அப்படியான ஒரு முடிவுகள் இப்படி இருந்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? எப்பொழுதுமே அரசியலில் அன்று உள்ள சூழலுக்கு ஏற்ப கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கிறதை வைத்து நான் மட்டுமே என நினைப்பது என் கட்சிக்கு சரியாக இருக்கலாம், போராட்டத்துக்கு சரியாக இருக்கலாம். பொதுமக்கள் அனைவரையும் திரட்டி ஒரு தேர்தல் நடத்துவது, இருக்கிற அரசியல் கட்சி ஆட்சியில் இருப்பவர்களை இறக்குவது என்பது என் கட்சி மட்டும், நான் மட்டும் என்று சொல்வது நடைபெறாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போது ஒரு தற்போதைய செய்தியாக வந்திருக்கிறது, திருவாரூரில் திமுக தலைவர் கருணாநிதி வெற்றி பெற்றிருக்கிறார். 13வது முறையாக அவர் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அதிக அளவில் கடந்த முறையே கூட 50,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதிகபட்சமான திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவராக இருந்தார். இந்த முறையும் கூட அவர் 13வது முறையாக அவர் தான் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோல்வியடையவில்லை என்கிற ஒரே சட்டமன்ற உறுப்பினராக, ஒரே தலைவராக இருக்கிறார். இந்தியாவிலேயே தான் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோல்வி பெறாத ஒரு தலைவராக திரு கருணாநிதி இருக்கிறார். இதுல வந்து இந்த போட்டி மாற்று அணிங்கிறது எப்ப என்ன மாதிரி எதனால அந்த ஒரு மனப்பான்மை வந்ததுன்னா,
இந்த திமுக அதிமுகவில் வந்து உன்னை அழித்து விட்டால்தான் அந்த இடம் வந்து வேக்கண்டா வரும் அப்படின்னு எல்லாரும் நினைத்தார்கள். அதுல வந்து அழிக்கிறத வந்து திமுக இந்த தேர்தலை காலி பண்ணிடலாம். ஏன்னா திமுகவுடைய தலைவர் வந்து கலைஞர் வந்து அவருக்கு வயதாயிடுச்சு, அதனால கட்சி வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கும், அதனால முதல்ல திமுகவை அழிச்சிடலாங்கிறதுனாலதான் எல்லாரும் கங்கணம் கட்டினாங்க. ஆனால் அதை வந்து இந்த தேர்தலில் வந்து கலைஞர் வந்து முறியடித்திருக்கிறார். அதாவது 94 வயதிலே கூட அவர் ஏற்றுக்கொண்ட சுற்றுப்பயணம், அவருக்கு இருந்த வேகம், அவருக்கு இருந்த அந்த ஃபயர் இந்த பெல்லின்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்தில் நான் அவரோட 42 நிமிடம் பேசினார் ஒரு கூட்டத்தில். அதே போல வந்து அடுத்த தலைமுறையின் தலைவராக வந்து ஸ்டாலினும் தன்னை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில். ஆகவே வந்து இந்த கான்செப்ட் இருக்குல்ல, ஒரு கட்சி இதோட போயிடும் நினைச்சாங்கல்ல, அது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் இடத்தை வந்து இந்த தடவை கலைஞர் வந்து காப்பாற்றி இருக்கிறார் என்பது ஒரு கோணம் இந்த தேர்தல். சேகர், 2 கட்சிகள்ல ஒரு கட்சியை இந்த தேர்தலில் நம்ம வந்து இல்லாம செய்துட்டோம்னா அடுத்த தேர்தலில் இன்னொரு திராவிட கட்சியை இல்லாம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த பீட்டருடைய பார்வை பலருக்கும் இருக்கிறது. அரசியல் விமர்சகர்களும் கூட அதை முன் வச்சாங்க. அதை மறுக்க முடியுமா? இல்ல, இப்ப அண்ணன் தாப்பா வந்து ஒரு அழகான விஷயத்தை சொன்னார். மாற்று அணி என்பது 3 பேர், பிஜேபி, மானாக்கோ, ஒரு நம்ம சீமான், இவங்க 3 பேரும் முன்னால ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு நிச்சயமாக உங்கள் ஊடகங்களுடைய மூலமாகவும் கீழே ஃபீல்டு யதார்த்தத்திலையும் 2 கட்சிகளுக்கு மாற்றி மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மற்ற இருந்த 3 பேரும் நாங்கள் மாற்று என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இவங்க நிரூபிக்கவில்லை, அதுக்கு உண்டான தகுதி வளர்த்துக்கல. இப்ப திமுகவை பொறுத்த மட்டும் கலைஞருடைய அந்த சீனியாரிட்டி, எக்ஸ்பர்டைஸ், பொலிட்டிக்கல் அக்யூமினல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். ஆனா கலைஞர் தான் வந்து திமுகவை தூக்கி நிறுத்தணும்னு பீட்டர் சொல்வதை பார்க்கின்ற போது திமுக எவ்வளவு பலவீனமாக இருக்கு. நமக்கு ஒரு நரேந்திர மோடி தான் வேண்டும் என்பது அங்க நீங்க முன்னிறுத்தியவர்கள். முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியில ஒரு பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி அறிவித்து தேர்தலை சந்தித்தது எப்ப? நரேந்திர மோடியை முன்னிறுத்தணும். ஏன் நீங்க வந்து இந்திரா காந்திக்கு ஓட்டு போடுங்க, ராஜீவ் காந்திக்கு ஓட்டு போடுங்க, தனிப்பட்ட மனிதனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவர்களை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி எந்த நேரத்திலும் தனிநபர் துதிபாடல் இருக்காது, தனிநபர்களை முன்னிறுத்த மாட்டோம்னு சொன்ன கட்சி கட்சியினுடைய முகமாக அவரை முன்னிறுத்தணும். 1998 பிரதமர் வேட்பாளர்னு முதல் முறையாக அறிவிக்கப்பட்டவர். இதற்கு முன்னாடி நீங்க வந்து திரு வாஜ்பாய் அவர்களை சொல்லிருக்கீங்களா, திரு அத்வானி அவர்களை சொல்லிருக்கீங்களா? நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர். வரலாற்று ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்குமானால் 97 வரை பாஜக யாரையும் பிரதமராக முன்னிறுத்தவில்லை. ஆனால் 96ல வந்து 13 நாள் அரசாங்கம் இருந்ததற்கு பின்னாலே பிரதமராக வாஜ்பாயை முன்னிறுத்தணும். ஏன்னு கேட்டா இந்தியாவினுடைய சாபக்கேடு தனிப்பட்ட மனிதனை முன்னிறுத்தி வருவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடியாலஜிக்கல் முகமாகத்தான் அவர் இருக்கிறார் சொல்லப்படுறது. இப்பவும் இங்க அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் அது அறிவிக்கப்பட்டு வந்த இடதுசாரி இயக்கங்களிலும் பிஜேபியிலும் மட்டும்தான் இருக்கக்கூடிய தலைவன் அந்த கொள்கையினுடைய முகமா இருக்க முடியும். மற்றவர்கள் தனிப்பட்ட பர்சனாலிட்டி கல்ட்டாகி அவங்களுடைய இடத்துல கட்சி சரணடையும். இப்ப நான் கேட்கிற கேள்வி, பீட்டருக்கு ஒரு இவ்வளவு பெரிய தலைவர், நோ டவுட், ஆனால் அவரைத்தான் இந்த வயதிலும் தள்ளாத வயதிலும் 42 நிமிஷம் பேச வச்சு கட்சியை தூக்கி நிறுத்த அளவுல இன்னொரு பக்கம் சொல்லுங்க. இப்ப நீங்க எப்ப சொல்றீங்களே நரேந்திர மோடின்னு சொன்ன அவரை நீங்கள் முன்னிறுத்தீங்களா? அப்ப இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும்ல. இந்த பக்கத்துல அவர்கள் அவ்வளவு பலகீனமாக இருக்கிறார்கள். சொன்னேன், ஸ்டாலின் வந்து as emerged as a leader, நீங்க அத வந்து இந்த தேர்தல்ல வந்து நீங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு வந்து அடுத்த கட்ட தேர்தல்கள்ல வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக ஸ்டாலின் has emerged. இப்ப குறிப்பிட விரும்புறது என்னன்னா, ஸ்டாலின் has emerged as a leader அப்படிங்கிறது மூலமாக நீங்க நினைச்சத, அதாவது அவருடைய குற்றச்சாட்டு, நீங்க நினைச்ச திமுக இல்லாம நினைக்க முடியாது, அது இருக்குங்கிறாரு. நான் கேக்குறேன், இப்ப ஸ்டாலின் எமர்ஜ்ட் as a very big leaderனா ஏன் இந்த இவ்வளவு பெரிய மிக மோசமான குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய 3 கட்சிகள் ஒரு பக்கம் ரவுண்டு கட்டி
எதிர்கட்சி ஆளுங்கட்சியான அதிமுக எதிர்த்து கொண்டிருக்கிற நிலையில இதை வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏன் இவரால் இப்ப வந்து வெற்றி பெற முடியவில்லை? ஆக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டும். முதல் ரவுண்ட் முடியறதுக்கு முன்னாலே பிரதமர் வாழ்த்து சொல்றாரா? இது என்ன நியாயம்? என்ன தவறு? அவ்வளவு கான்பிடென்டா இந்த நீங்க வந்து அதுக்கு காத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. அப்படி சரி, அப்படி ஒரு சந்தோஷத்தை பீட்டர் எடுத்துட்டு போட்டு நான் முடிச்சிடுறேன். ஆக இல்ல, அதாவது வந்து இந்த சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலையில ஜெயலலிதாவுக்கான மிகப்பெரிய எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தது. ஏற்கனவே பேசுறவங்க எல்லாம் சொன்னாங்க இருந்திருந்தா நீங்க ஏதாவது கொஞ்சம் இடங்களாவது வெற்றி பெற்றிருக்கணும்ல. இல்ல, நான் அதுக்கு வரேன். நான் இப்ப அந்த எதிர்ப்பை வந்து அடுத்த கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் என்கேஷ் பண்ண முடியலையே. இவ்வளவு பெரிய விளம்பரங்கள் 6 மாதத்துக்கு முன்னாலேயே பேசி அவர் சொல்லக்கூடிய எமர்ஜிங் லீடரால அந்த அம்மாவை வீழ்த்த முடியல. 95 இடங்கள், கிட்டத்தட்ட 100 இடங்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் எதிர்கட்சியாக எந்த எதிர்கட்சியும் தமிழக சட்டமன்றத்தில் முதலாவதாக வருவதற்காக முதல் முறையாக ஜெயிப்பதற்காக ஓட்டப்பந்தயத்துல முதல்ல கால் வச்சு நிக்கிறீங்க. ரெண்டாவதா வந்துட்டேங்கிறது பெருமை இல்லையே. நாங்க வந்து எங்கேயும் 4வது 5வது இடத்துல இருக்கோம். உங்களை ஓவர்டேக் பண்ணி வருவோம்னு சொல்றோம், வர முடியல. முதலாவதாக வர வேண்டிய 2வது இடத்துக்கு பெருமைப்படுவது என்பது தோல்வியை மறுக்கிறது. திமுக with all respects to our senior comrade, அவர் சொல்லும் போதே பழையோட இந்த எலெக்ஷன்ல ஒரு லீடர் எமர்ஜ் ஆயிட்டார்ன்ற சொன்னார். அவர் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய மகனாக இருந்ததுனால இப்பவும் அவரை நாமினேட் பண்றாரு ஒழிய சக்சஸர், நாட் எமர்ஜிங் as a லீடர். அது டெமோக்ரஸியினுடைய அடித்தளத்தையே வேறையே அடிக்கிறது. இந்த வாரிசு அதுதான் இதுல பழையபடி எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. தேர்தல் பரப்புரையின் போது அவருக்கு கிடைத்த ஆதரவு, அவருக்கு கூடிய மக்கள் கூட்டம், அவருக்கு கிடைத்த வரவேற்பை நீங்க பார்க்கின்ற போது பீப்புள் வந்து அவர் வந்து ஒரு லீடராக அங்கீகரித்துக் கொண்டார்கள் என்பது யாரால் நடுநிலையாளர் கூட மக்கள் தேர்ந்தெடுத்ததற்கு முன்னாலேயே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிக்கையை வெளியிட்டார். இயற்கையில் எனக்கு ஏதாவது ஏற்பட்டால் அடுத்து என்று நாமினேட் பண்ணினார். சக்சஸர் சொல்லியாச்சு. நீங்க முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்கின்ற போது நீங்க வந்து அது ஒரு வெகுஜன அரசியல் 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிற ஒருத்தரையும் வாரிசு அரசியலாவே பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தொடர்ந்து இது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய ஒரு பொருளாதான் இருக்கு. வாரிசு அரசியல் அப்படிங்கிற விமர்சனங்கள் வருகிறது. இந்த வயதுக்கு பிறகும் அவரே வர வேண்டும் என்று சொல்லுவதும் நியாயமா என்ற கேள்வியும் வரும். இப்பொழுது அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் சட்டமன்ற வாழ்த்துக்களும் முதலிலே கூறி விடுகிறேன். மிக மரியாதைக்குரிய தனி திறமை படைத்த தலைவர். அவர் சட்டமன்றத்திற்கு கட்டாயம் இந்த தடவையாவது போக வேண்டும் என்றும் நான் இருக்கை வசதி இருந்தால் வருகிறேன் ஏற்கனவே கேட்கலாம். அதை அந்த அரசு கட்டாயம் அந்த சட்டமன்றம் ஏற்படுத்தி தர வேண்டும். இப்ப ஒரே ஒரு வருத்தம், இப்ப நண்பர் பீட்டர் வந்து காங்கிரஸ் கட்சியை பிரதிபலித்து இங்க வந்திருக்கிறார். கூட்டணியை ரைட், கூட்டணியை ஏத்துக்கிறேன். இல்ல மக்கள் நல கூட்டணி பேசி முடிச்சுக்கிறேன். கூட்டணி ஏத்துக்கிறார். அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, இந்த 2 கழகத்தை ஒரு கழகத்தை வச்சுட்டா நம்ம வந்துடலாம் நினைச்சுதான் இந்த 3 பேரும் கூட்டணி வச்சு பண்ணாங்கிற மாதிரி அவருடைய குற்றச்சாட்டு. அது தவறு. நம்பர் 1, 2 பேருமே வேணாம் தான் நாங்கள் வந்து களத்தில் நின்னோம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றியே அவர் நினைக்காமல், இந்த திமுக வந்து ஒரு அடுத்த தலைமுறை வந்துச்சு, அடுத்த தலைமுறை இளைஞருக்கு தலைவர் வந்துட்டாரு அப்படின்னா காலங்காலத்துக்கும் இன்னொரு கழகம் தான் ஆட்சியில் இருக்கும், நாங்க அதை பத்தி கவலைப்படல. அதுல வந்து எங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து இங்க வருகின்ற போது ரொம்ப தெளிவா அதை பற்றிய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அரசியல் உறவு, இந்த கூட்டணியுடைய நோக்கமே வந்து ராகுல் காந்தி வந்து இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக லோக்சபா தேர்தலில் பண்றது, கலைஞரை வந்து முதலமைச்சராக முன்னிறுத்துவது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு. இளைஞர்களை ஆட்படுத்தி நான் வந்துட்டேன்னு சொன்னாங்க. நீங்க வந்து விஜயகாந்தை முதலமைச்சராக்குவதற்கு தான் தமாக தோன்றியது என்று சொல்லுகின்ற போது கலைஞரை முதலமைச்சராக்குவதற்கு வந்து காங்கிரஸ் கடமைப்பட்டிருக்கு என்று சொல்ல எனக்கு வருத்தமே இல்லை. நீங்க கண்டிப்பா கடமைப்படுங்க, அந்த கட்சியிலே போய் அதை பத்தி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், அவர் கேட்ட ஒரு கேள்வி இருக்கு. நீங்க அவர் மேல வைத்த குற்றச்சாட்டு போல திரு விஜயகாந்தை முதலமைச்சராக்குறது தான் தமாகவுடைய நோக்கமா அப்படின்றது, அதை எதிர்த்து தான் அவர் வெளியில போனாரு. அது நான் திருப்பி அதுக்குள்ள வரலன்னு சொல்லிட்டேன். நம்பர் 1. 2வது வந்து
அவர் வந்து அது நாகரிகம் அல்ல பேசுவது. நம்பர் 2 வந்து நான் கேட்கிற கேள்வி ஒன்னே கேள்விதான். ஒரு காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வேரூன்ற வேண்டும் என்பதுதான் எல்லா காங்கிரஸ்காரனுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது இளைஞர்களையும் வசீகரித்து இன்னொரு தலைமுறைக்கு அவர் வந்து விட்டார் என்றால் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி வளர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று முடித்து பேசலாம். திரு ஜவஹர் அலி, அதிமுக கூட்டணியில இருந்து இருக்கீங்க. முதல் முறையாக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இத்தனை இடங்கள் கொண்ட ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னா இது வந்து அதிமுகவுக்கு எதிரான எந்த ஒரு மனநிலையும் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அந்த அதிமுகவுக்கான எதிரான மனநிலை பல்வேறு வாக்குகளாக சிதறிடுச்சுன்னு வேணா சொல்லாமே தவிர நேரடியாக அதுக்கு எதிரான மனநிலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை மறுக்க முடியுமா உங்களால்? இல்ல, அப்படி இல்லை. அதாவது கடந்த தேர்தல 2011 வந்து 1,79,00,000 வாக்குகள் வந்து அதிமுக பெற்றது. அதை விட அதிகமான வாக்குகள் தான் இந்த தேர்தலிலே கண்டிப்பாக பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா இது வந்து தேர்தல் முறையில வந்து இப்ப திமுகவுக்கு அதிகமான சீட்டுகள் கிடைச்சிருக்கிறத வச்சு வந்து மக்கள் மனநிலை மாறி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அதிமுக கிடைச்ச சீட்டுகளுக்கும் அதே காரணியை பொருத்தி பார்க்க முடியாது நீங்க இல்ல. அதாவது இந்த 5 வருட மக்கள் நல திட்டங்களுக்காக மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வந்து மக்கள் மீண்டும் அளித்திருக்கக்கூடிய நல்ல அத்தாட்சியாக தான் இந்த தேர்தலுடைய வெற்றி காணப்படுகிறது. ஆனால் வந்து திமுகவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி என்பது இப்போது எதிர்க்கட்சி ஒரு நல்ல வலுவான எதிர்க்கட்சி இருக்கணும் என்பதில் மக்கள் கருத்து வந்து அதில் வரவேற்கத்தக்கதுதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ஆனால் மக்கள் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி இருக்க வேண்டும், மக்களாட்சி வர வேண்டும், மக்கள் திட்டங்கள் தொடர வேண்டும் என்ற வகையிலே தான் இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பலமுனை போட்டிகள் இருந்த தேர்தல். இந்த தேர்தலில் வந்து பல அணிகள், அதாவது இத்தனை அணிகள் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று பல முதலமைச்சர்கள் இருந்தாலும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் நடந்த குறிப்பாக பெண்களுக்கு ஏற்பட்ட நலத்திட்டங்கள் அவர்கள் மீண்டும் மக்கள் அவர்களை அங்கீகரித்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திமுகவினுடைய குடும்ப அரசியல் அந்த ஆட்சி காலத்தில் நடந்த ரவுடிசம், நில அபகரிப்பு, இந்த பரப்புரைகள் எல்லாம் உங்க பொதுச் செயலாளரால் மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் நடந்த பிறகுதான் 101 இடங்கள் திமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. இல்ல, அதுல மாற்று கருத்து இல்ல. அது வந்து மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள. ஆனா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிமுக அதிகமான வாக்குகள் பெறக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. 90 இடங்களில் முன்னிலையும் 11 இடங்கள்ல வெற்றியும் பெற்று திமுக கிட்டத்தட்ட 100 அப்படிங்கிற ஒரு 3% ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது. அந்த ட்ரிபிள் டிஜிட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த கூட்டணி ஒரு வலுவான ஒரு கூட்டணியாகத்தான் அந்த அணி ஒரு எதிரணியாக வந்திருக்கிறது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் செயல்படுவதில் உங்களுக்கு இப்போ சமீபத்திய அந்த எண்களை பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமான ஒரு எண்களா தான் வந்துட்டு இருக்கு. 100 இடங்கள் வரும்போது அது வந்து நீங்க முற்றுமாக அந்த மக்களுடைய இதை வந்து நம்ம நிராகரிக்க மக்கள் வந்து உங்களை நிராகரிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நிராகரிச்சிருந்தாங்கன்னா அந்த 1,79,00,000 வாக்குகளுக்கு குறைவாக கிடைத்திருந்தால் தான் அதை நிராகரிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனா வந்து அதை விட அதிகமான ஓட்டுகள் இப்பொழுது கிடைக்க இருக்கிறது. அதனால வந்து இது தேர்தல் முறை எப்படி ஒரு தொகுதியில வந்து கொஞ்சம் ஒரு ஓட்டு அதிகமானால் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால திமுக ஒரு வாக்கு ஓட்டுக்கு இது அப்படியான வெற்றியை பொருத்தி பார்த்தா உங்களுக்கும் வரும். இப்ப வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கிற பல தொகுதிகளில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் வெற்றி வித்தியாசங்கிறது 500 இருந்து 1000 வாக்குகள் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கிறது தற்போதைய நிலையில. அப்ப அவ்வளவு க்ளோஸ் கான்டெஸ்ட்ல வர்றதுனால அது இது உங்களுக்கும் பொருந்தும். 50 வாக்குகள்ல வெற்றி பெற்றாலும் வெற்றி தான், ஒரு வாக்குனாலும் வெற்றி தான். ஆனா இதுல நீங்க பார்க்க வேண்டியது 84க்கு பிறகு ஒரு ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு அமர்வது மக்கள் அங்கீகரிக்கிறது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நீங்க பார்க்கணும். 84க்கு அப்புறம் மீண்டும் ஒரு ஆட்சி மாண்புமிகு அம்மாவுக்கு கொடுத்திருக்காங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய திட்டங்களையும் அம்மாவுடைய ஆட்சியை பாராட்டி இருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்கிறதுக்கு வந்து இது எடுத்துக்காட்டாக தான் இருக்க முடியும். அதனால வந்து இதை வந்து மக்கள் யாரும் வந்து மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை புறக்கணிக்கவில்லை, அவர்கள் அங்கீகரித்திருக்கார்கள். மீண்டும் இது ஒரு அவர்களுக்கு திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார்கள். அதுல வந்து எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதை சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்தி எதிர்கட்சியா செயல்பட வேண்டும், சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும், அவர்கள் மக்களுடைய கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும். முன்பு போல் சட்டமன்றத்தில் கலாட்டா செய்யக்கூடாது என்பதுதான் மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கும். அதற்கான இடத்தை கொடுக்க வேண்டியது ஆளும் கட்சியினுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது, மக்களுடைய விருப்பமா இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சாமானியர்களுடைய குரலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எழுதிய தீர்ப்பு என்ன என்று காலை 8 மணி முதலே ஒவ்வொரு நிமிடத்திலும் துல்லியமான விரைவான செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை.
நம்முடைய செய்தியாளர்கள் தமிழகம் எங்கும் நிரம்பி இருந்து ஒவ்வொரு இடத்திலிருந்தும் உடனடியாக தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை, வாக்கு முன்னிலை, அதற்கு பிறகு வெற்றி உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை. காலை 8 மணி முதல் காலை 6 மணி முதல் நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பிரம்மாண்ட அரங்கத்தில் மட்டுமல்ல, நிறைய அரசியல் தலைவர்களும் முக்கியமான பிரமுகர்களும் அரசியல் விமர்சகர்களும் கொண்டு இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விவாதம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். எல்லாத்துறையை தடுக்க வேண்டுமானால் 5 ரூபாய் கூட போதாது. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை